ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஒரு பதிவுங்க. கந்தர் அலங்காரம். முருகப்பெருமானுடைய பேரருளால் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கந்தர் அலங்காரம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இவைகளை பாராயணம் பண்ணிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கந்தர் அலங்காரம் மிக அற்புதமான பாடலுங்க. இந்த பாடலை சொல்லி நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நாளும் கோளும் வினையும் நம்மை அண்டாது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறதுக்கு அற்புதமான பாடல். நமக்கு எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் நம் தலையெழுத்தை மாற்றி நம்மை நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான பாடலுங்க. நவ கிரகங்களுடைய தொல்லை நீங்கும், கர்ம வினை நீங்கும், எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் இந்த பாடலை சொல்லி நாம் வழிபாடு செய்வதால். நாளும் வினையும் கோளும் கொடும் கூற்றும், யாராவது நமக்கு சாபம் விட்டிருந்தால் கூடி அந்த சாபம் கூடி நம்மை ஒன்றும் செய்யாது. அவ்வளவு அற்புதமான சிறப்பான பாடல் இந்த பாடல். இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை நாம் தினமும் வழிபாடு செய்தால் நல்ல முறையில் நம்ம வாழலாம்ங்க. வாங்க பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என் செய்யும். இந்த பாடலுக்கு மிகவும் அற்புதமான விளக்கம்ங்க. முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் அடியேனாகிய நம்மை ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நல்ல முறையில் வழிநடத்துவார் முருகப்பெருமான். நாளும் கோளும் வினையும் நம்மை தேடி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போகும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாருங்க. கந்தர் அலங்காரம் இந்த பாடலை சொல்லி நம்மை முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் கர்ம வினை அகலும், தோஷங்கள் அகலும், நவ கிரக பிரச்சனைகள் நீங்கும். எப்பேற்பட்ட மோசமான ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல நிலை ஏற்படும். அவ்வளவு அற்புதமான பாடலுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும்.